மாலைத்தீவு அதிபருடன் ஜனாதிபதி அனுரகுமார இருதரப்பு சந்திப்பு. நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய உத்தரவிட்டது ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த் உலுகெத்தென்ன சிஐடியினால் கைது. காணாமல் போனவர்கள் புதைக்கப்பட்டமைக்கு சான்று. செம்மணி குறித்து செவிசாய்க்கும் கடப்பாடு கனடாவுக்கு உண்டு என்கிறார் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர். நல்லூர் கந்தனின் கொடியேற்றம் இன்று. தேரில் எடுத்து வரப்பட்டது கொடிசீலை. தேயிலையின் உற்பத்தி திறனை அதிகரித்தால் 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவது சாத்தியமாகும். ஹேலிஸ் தலவாக்கலை களனிவெளி பெருந்தோட்ட கம்பெனிகளின் குழும முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தம் எதனை சாதிக்க போகிறது? பாடசாலையை விட்டு வெளியேறும் அனைத்து பிள்ளைகளுக்கும் சான்றிதழ். பாடசாலை கல்வியின் பின்னர் தொழில் ஒன்றை செய்ய அல்லது பட்டப்படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு. தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதலை நிறுத்தும் பேச்சுவார்த்தை மலேசியாவில் தீவிரம். பொதுமக்களை பாதிக்கும் வன்முறையை யாரும் விரும்பவில்லை என்று தெரிவிப்பு. காசாவில் பட்டினி மரணங்கள் தொடர்வதாக ஐநா தெரிவிப்பு. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சுந்தர் பிச்சை சொத்து மதிப்பு $1.1 பில்லியன் உயர்வு. இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lkஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரியின் கர்ச்சனை எங்கேயும் எப்பொழுதும்.